கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனத்திலே, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 47 வசனத்திலே, அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இந்த கடைசி காலத்திலே சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. என் உத்தம கூட்டாளியே என்று அழைக்கிறார். அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் மிகவும் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும் போது அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலே மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லா தேசத்துக்குள்ளேயும் பிரசங்கிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்க முடியும். மனம் திரும்பி தாழ்த்தீரவனுக்கு நித்திய ஜீவன், மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நித்திய ஜீவன். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், நன்மை செய்யும் போது நித்திய ஜீவன், அன்பு கூற வேண்டும். இந்த இரவு நேரத்திலே நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படும் போது நித்திய ஜீவன்ல நித்திய காலமாக அவரோட நம்ம வாழ முடியும். இந்த பூமியில கொஞ்சம் வருஷம், அதுக்கப்புறம் நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழ்ற காலத்திலே என் உடன் வேலையாட்களோட கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறார்களோ அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தூங்கும் முன்பாக இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு தெரியும். உங்க இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். இரவு நேரத்திலே ஒரு சமாதானமான தூக்கம் வேணும் அப்படின்னா உலகத்துள்ள காரியத்தை நம்ம கொஞ்சம் வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம இன்னும் வளர்றதுக்கு என்ன செய்யணும் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசுடன் அமைதியா இரவு நேரத்திலே கொஞ்ச நேரம் காத்திருந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்க இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு எண்ணமோ தேவையில்லாத ஒரு சிந்தனையோ வேண்டாம். தேவன் தான் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு தர முடியும். தூங்கும் முன்பாக இந்த ஜெபத்தை நம்ம கேட்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல சமாதானம் வேணும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. கர்த்தரும் குடும்பத்தை பரிபூர்ணமான விடுதலை தருவார். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன்.
இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை பார்க்க முடியல. காரணம் என்ன? மற்ற காரியங்களை உட்கார்ந்து யோசிக்கிறதை விட வேத வசனத்தை இரவு நேரத்திலே தியானித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை தருவார், இன்பமான தூக்கம் தருவார், கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய சாபம், அக்கிரமம், பாவம், மீறுதல், பலவீனம், நோய், துக்கம் சிலுவையில சுமந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியையை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே விசேஷமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. இரவு நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க சிந்தனையிலே தேவையில்லாத எண்ணங்கள் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் தங்கி இருக்க வேண்டும். உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஜெப விஷயத்தை தாங்கப்பா, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா, தனி ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் பிரச்சனை மாற்றுங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. குடும்பத்தில் இருக்க குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி விசேஷம் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பிரிந்து போன குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா. மறுபடியும் கர்த்தர் இணைத்து வைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் கற்பதனையா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் வாசல் திறந்து விடுங்கப்பா. சகலமான வாசல் திறந்தாங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில் நம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்கிற ராஜா. இரவு நேரத்துல வேற வேற இடத்துல எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இரவு நேரத்துல கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. விசேஷமாக அதிகால வேளையிலே அப்பா ஆலயத்து புறப்பட கிருபை செய்கிறாஜா. இந்த வாரம் முழு கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உங்க கரத்துல தாழ்த்து அப்படிறோம். தேவன் அருளே அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்து குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.